இந்தியா விசஸ் சிம்பாப்வே செகண்ட் 2020 மேட்சை பற்றி நம்ம பேச போகிறாங்க. ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சொதப்பிட்டாங்க. இதுதான் காரணம்னு வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரால் மேலே ட்ரால் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்தியன் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே. ஆனால் அதுக்கு எல்லாத்தையுமே சேர்த்தடி செகண்ட் 2020 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பதிலடி கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும். ஆனால் இப்போ இருக்க நம்ம இந்தியா டீமில் பார்த்தீங்கன்னா டீமில் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலா, அபிஷேக் சர்மாவா இந்த 2 இடத்துல யார் ரெகுலராக விளாட போகிறாங்கன்னு நினைக்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தாங்க இருக்குங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலா வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார், நல்ல ஃபேமஸாகவும் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா வந்து செஞ்சுரி அடித்து ஃபேமஸ் ஆகிட்டார். ஆனால் அந்த 2 இடத்துல யாரை வந்து ரெகுலராக வைக்க போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம கில்லு மட்டும் அந்த இடத்த வந்து கரெக்டாக அவர் வந்து தக்க வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் கில்லு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போட்டியே இல்லைங்க. நம்ம அபிஷேக் சர்மாவா, ஜெய்ஸ்வாலா இந்த இடத்துலங்க போட்டி. அதுக்கு அடுத்து ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜுக்கும் கண்டிப்பாக போட்டி இருக்குங்க. ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து கடைசி வரைக்கும் சான்ஸ் கொடுப்பாங்களான்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லைங்க. ஆனால் நிரந்தரமாக விளாண்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இவருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்காம அப்படியே விட்டுட்டாங்கன்னா ஒரு அடுத்த கிங் கோலியை வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து தவற விடுதாங்க அர்த்தம். என்கிட்ட கேட்டிங்கன்னா நேற்று மேட்ச்சை வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியன் பேட்டிங் வந்து நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா அடுத்த கிங் கோலி நம்ம ருத்ராஜ் தாங்க. நம்ம கிங் கோலி எப்படி ஃபஸ்ட்டு பொறுமையாக விளாடுவாரோ அதே மாதிரியே விளாண்டு கடைசி 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா கிங் கோலி வந்து 6 4 அடிப்பார். அதே மாதிரி தாங்க கிங் கோலி ஃபஸ்ட்டு பொறுமையாக தான் விளாடுவார். நேற்று மேட்ச்சில் நம்ம ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் விளாண்டாரு. 50 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் 50 அடிச்சார். ஆனால் அடுத்த 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு ஓவரில் மட்டுமே ஒரு 3 4 ஒரு 6 அடித்து ரன் எங்கேயோ போயிட்டார். ருத்ராஜுக்கு மட்டும் வாய்ப்பு ரெகுலராக கொடுத்தாங்கன்னா அடுத்த கிங் கோலி நம்ம ருத்ராஜ் தாங்க. கிங் கோலி இல்லைன்னு ஒரு கவலையாக நம்ம ருத்ராஜ் வந்து பூர்த்தி செஞ்சிருவார்.